ஆனால் நீ காட்டுறா நீ செகண்ட் ரேங்க் தானே ஸ்கூலில். சரி ஏன் ஹேண்ட் ரைட்டிங் நோட் எழுதிட்டு இருக்க, படிக்க வேண்டியது இல்லையா? ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லையா, படித்தா மட்டும் போதாதா டீச்சருக்கு அப்படி சொன்னாங்கடா. அதுவும் கரெக்ட் தானே. என்ன 10th ஹேண்ட் ரைட்டிங் மார்க் உண்டு தெரியுமா? எத்தனை மணி முடிய படிப்பீங்க? 8 மணி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, மணி இப்போ 7:40. 8 மணி முடிய படிச்சாதான் வீட்டில் சாப்பாடு. என்ன வேணும் அப்படியே உங்க அம்மா சொல்லி விட்டுருக்காங்க. எங்க வீட்டில் பசங்க எல்லாம் 8 மணி முடிய படிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. உங்க வீட்டில் பசங்க எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்க. இது வந்து பிள்ளைங்க படிக்க வேண்டிய நேரம். என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. இப்போதான் சரின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுங்கம்மா நான் எடுக்கிறேன்னு சொல்லி அன்பால வாங்கலை. அவள் ஃபேஸ் காட்டிடக்கூடாதுன்னு அந்த எண்ணத்தில் வாங்கியிருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் பசங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். 8 மணிக்கு இவங்க முடிச்சதுக்கப்புறம் தான் நான் போய் கிச்சனில் போய் தோசை ஊற்றுவேன். உங்கள் வீட்டில் பசங்க எப்படி படிப்பாங்க, என்ன செய்வாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கட்டாயமாக ஸ்கூல் விட்டு வந்தோன்னா குறைஞ்சது ஒரு 2 hours பசங்களை வந்து படிக்க சொல்லுங்கள். பக்கத்தில் நீங்களும் இருந்து பாருங்கள். ஏன்னா பசங்க படிக்கிற ஸ்டேஜில் அப்படியே அதை எதுன்னு சொல்லி எடுத்து நோண்டிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.